எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா, நலமா, மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். இன்றைய தினம் ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற பேசுகிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நான் உனக்கு முன்பாய் கடந்து சென்று கோணலானவைகளை சபையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்திலே ஒரு அதிகாரி கடந்து செல்லும் போது அந்த அதிகாரிக்கு முன்பாக அந்த அதிகாரியினுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படியாக, தடைகளை நீக்கும்படியாக எஸ்கோர்ட் கடந்து செல்வதை போல இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய தூதர்களை அனுப்பி தேவன் தாமே உங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று உங்கள் பாதைகளை எல்லாம் செவ்வையாக்குவார். உங்களுக்கு முன்பாய் கடந்து வரக்கூடிய எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி உங்களுக்கு நன்மை செய்வாராக என்று மனமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். இந்த வார்த்தை உங்கள் ஒவ்வொருவர்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. உங்களுக்கு முன்பாக தடைகள் கடந்து வரும்போது உங்கள் இருதயத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். 45:2 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். கர்த்தர் சொன்னாரே எனக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று அந்த ஒரு நம்பிக்கையோடு கடந்து செல்லுங்கள். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு முன்பா என் வலது பார்சத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்பிக்கையோடு இன்றைய தினம் நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல காலை பொழுதிலே என் அன்பு பிள்ளைகளோடு உடைய பாதத்திலே அடியேன் கடந்து வருகிறேன். ஆண்டவரே, இன்றைய தினம் நீர் சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு முன்பாய் கடந்து சென்று உடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து சென்று வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி ஆமென் அவர்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். தோல்விகள் நீங்கட்டும், ஆமென், சோதனைகள் நீங்கட்டும், சோர்வுகள் மாறட்டும், சமாதானமும் வெற்றியும் பெருகட்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். God bless you.